கூடுகைகளை ஆன்லைன் மூலம் கொடுத்து ஜெபிக்க வைக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை அன்போடு கூட அழைத்த பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இயேசு ராஜாவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக. இதிலே கலந்திருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வாஞ்சிக்கிறேன். இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அனைத்திலும் உம் அன்பை தந்தீ, கிருபையா என்னை நடத்தி வந்தீ. அனைத்திலும் உம் அன்பை தந்தீ, கிருபையா என்னை நடத்தி வந்தீ. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். தேங்க் யூ டாடி, ஸ்தோத்திரப்பா. என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும். ஓ இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவேன் என் இயேசுவே உம்மையே, தேடுவேன் என் இயேசுவே உம்மையே. நம்புவேன் உம்மையே, தேடுவேன் உம்மையே. ஆராதிப்பேன் Thank you, Daddy. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை அப்படியே கைகளை அசைத்து சொல்லுவோம். தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஏசையா,
தேங்க்யூ டாடி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகம் மூடட்டும். எபினேசரே இதுவரையா எபினேசரே எபினேசரே உதவி நீரே, ஜெபங்களை கேட்டீரே. இதுவரை உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. சொல்லுவீங்களா? ஆராதனை. தேங்க்யூ டாடி. ஆராதனை ஏசையா. தேங்க்யூ டாடி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. ஜீசஸ் மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் மண்டிடுவேன் எபினேசரே. ஆராதனை என் துணையாளரே. ஓ எபினேசரே. Glory. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கடைசியா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஆராதனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேசங்களை சமூகம் மூடட்டும். நீர் அசைவாடுகிறத உணரட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க தேசங்களுக்காக, குறிப்பாக இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கும்படி கூடியிருக்கிற யாவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். வேத புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா
என்ற உடனே நம்முடைய சிந்தனையில வருவதெல்லாம் அவரை போல நம்மளால முடியுமா? அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? எலியா என்றாலே ஒரு வித்தியாசமாய் நாம் கற்பனை செய்வோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவரை தேவன் ஏதோ 15 அடி உயர ஆளா படைத்த மாதிரி, அவருக்கு பெரிய காரியங்கள்லாம் கொடுத்த மாதிரி நாம் யோசிப்போம். அல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதே தேவைகளும், நமக்கு எத்தனை பாடுகள் இருக்கிறதோ அதே பாடுகள். இன்னும் சொல்லணும்னா கர்த்தர் ஆகாரம் கொடுத்தாதான் அவனுக்கு சாப்பாடு. அவனுக்கு வீடு இருந்துச்சா, சொந்த பந்தங்கள் இருந்ததா, ஒன்றும் சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் அழுத்தமாய் சொல்லப்படுகிறது, நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் நமக்கும் எலியாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அருமையாய் பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், சபைகள் ஏராளம் இருக்கிறது இலங்கை தேசத்திலே, ஆனால் ஆண்டவர் கிரியை செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபிக்கிற தெய்வ மனிதனாயிருந்தான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? அவனுடைய ஜெபத்திலே ஒரு விடாப்பிடியான ஊக்கமான போராடி ஜெபிக்கிற ஆவி இருந்ததினால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஏதோ காரியங்கள் நடந்தால் போதும், இல்லை ஜெபித்து பார்ப்போம், வாய்த்தால் வாய்க்கட்டும், இல்லைன்னா விட்டுருவோம், அப்படி என்று குந்தி குந்தி நடக்கிற மனநிலையிலே தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்ல, என் தேவன் ஜெபத்தை கேட்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார், அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுவார் என்கிற போராடி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி, அசைவாடும் கெத்சமனே தோட்டத்திலே இரட்சகர் இயேசு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழத்தக்க அவர் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் அருமையான விலையேற பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, தேசங்களை அசைப்பதற்கு, தேசங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தேவன் இப்படி ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நீங்கள் முடியுமானால் கூடுமானால் உங்கள் வீடியோக்களை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேவ மனிதனை குறித்து அழகாய் ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், இவன் கையிலே தேவன் கொடுத்திருந்த அதிகாரங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அவன் ஜெபத்தை கேட்டு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார் என்று நான் உங்களுக்கு பாஸ்டர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த குறுகின நேரத்திலே நான் சரியாய் சொல்லி முடித்து விடுவேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த எலியாவின் 3 ஜெபங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட சுருக்கமாக வசனங்களாக பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17:22. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவனுள் திரும்பி வந்தது. அவன்
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை நன்றாய் கவனித்து கேட்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நான் சொல்லுகிறேன். எலியாவின் ஜெபம் மரித்தோரை உயிர்ப்பித்தது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மரித்தோ போன ஒரு பிள்ளையை இந்த தேவ மனிதன் ஜெபித்த போது ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். நன்றாய் கவனியுங்கள். வேதத்திலே இந்த எலியா ஒரு வாலிபனை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக எங்குமே மரித்தோர் உயிர்த்தெழுந்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆதாமிலிருந்து எலியாவின் நாட்கள் வரை எங்குமே மரித்து போனவர்கள் உயிரோடு எழுந்ததை பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த மனிதன், அவனுக்குள் இருந்த ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய தேவன் மேலிருந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, மரித்து போனவனை உயிரோடு தேவனால் எழுப்ப முடியும் என்கிற அசாதாரண விசுவாசத்தை உடையவன். அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது தேவன் அப்படியே செய்தார். இலங்கை தேசத்திலேயும் இந்திய தேசத்திலேயும் உலகம் அனைத்திலும் மரித்து கிடக்கிற செத்த நிலையில் இருக்கிற சபைகளை, தேசங்களை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆனால் என்னுடைய ஜெபம் விசுவாசம் நிறைந்ததாய், தேவனால் கூடும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவரால் நடப்பிக்க கூடும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு தேவ பிள்ளைகள் தன்னை ஊற்றி ஜெபிக்கும் போது ஆண்டவர் மரித்து போனவைகளுக்குள்ளும் உயிர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எசேக்கியேலை கொண்டு வந்து உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் மாறி போகவில்லை. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. ஆனால் தேவன் தேடுவதெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற தேவ மனிதர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், மரித்தோரை உயிர்ப்பித்த எலியாவின் ஜெபம். இரண்டாவதாக, மனம் திரும்புதலை கொண்டு வந்த எலியாவின் ஜெபம். வாசிக்கலாம். அதே 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 38, 39 வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இதுவரைக்கும் பாகால் தான் தெய்வம், கர்த்தரும் தெய்வம்னு குந்தி நடந்தவர்கள், தங்களை மீட்டு கொண்டு வந்த, தங்களை ரட்சித்து ஒரு கானான் தேசத்தை சொந்தமாய் கொடுத்து அதில் அவர்களை நாட்டி வைத்து அழகு பார்த்த தேவனை மறந்துவிட்டு பாகால் தான் எங்களுக்கு தெய்வம். காரணம், ஆட்சி செய்த ஆகாபும் சரி, ஏசபேலும் சரி, விக்கிரக ஆராதனையின் வெறி பிடித்தவர்களாய் தேசத்திலே அசுத்தமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் அதை நடப்பிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் இவர்களால் கர்த்தரை பின்பற்ற முடியவில்லை. தலைவர்கள் எப்படியோ, ஆளுகிறவர்கள் எப்படியோ, அப்படியே சில நேரத்தில் குடிகளும் மாறி போய் விடுகிறார்கள். பாவத்திற்கான வாசல்களை திறந்து வைத்தார்கள். ஜனங்கள் அதிலே உழன்று போய்விட்டார்கள். இவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய மனம் திரும்புதலை கொண்டு வந்து கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை அன்றைக்கும் தேடுகிறார், இன்றைக்கும் தேடுகிறார். தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா சாபங்களையும் பின்மாற்றங்களையும் மாற்றி போடுகிற அற்புதமான தேவ மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த மனிதன் வந்து நின்று சவால் விட்டு பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் ஏறக்குறைய 850 பேரை கொட்டி சவால் விடுகிறான். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன். கூப்பிட்டு பாருங்கள்,
இன்றைக்கு நீங்கள் உங்கள் தேவனை பாகாலை சொல்லி கூப்பிடுங்கள் என்று சொன்னபோது காலை முதல் மாலை வரைக்கும் கூப்பிட்டு பார்க்கிறார்கள், சப்தமில்லாய். சரீரங்களை கீறிக்கொண்டு இரத்தம் வழிய தேடி பார்க்கிறார்கள், சப்தமில்லை. ஆனால் நம்முடைய தேவனோ ஜீவனுள்ள தேவன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பதிலே இல்லை. ஆனா எலியா ஜெபித்த போது பரத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அக்கினியை பார்த்த எல்லாரும் பொத்துன்னு முகங்குப்புற விழுந்துட்டான். இன்னைக்கு நம்ம ஆட்கள்லாம் அக்கினியை பார்த்தேன்னு மல்லாக்க விழுறாங்க. ஆமாம், பரலோக அக்கினியை பார்த்தவன் முகங்குப்புற விழுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பரலோக தேவனை பார்க்குறவன் அசுத்தாவியில் நிரம்பி விழுறவன் விளையாட்டும், எப்படினாலும் விளையாட்டும், அது நோ ப்ராப்ளம். ஆனால் பல வருட விசுவாசிகளும் எப்படி தான் விழுறாங்க. ஆமாம், நீ உண்மையா தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பின்னா முகங்குப்புற விழுந்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கேயோ மனம் ஒட்டி இருந்தது, பாகால் 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 சொல்லி. இன்னைக்கு திருச்சபையின் இதயமே எங்கேயோ ஒட்டி இருக்கு. ஆண்டவர் வேதனையோடு நின்று கதவை தட்டுகிறார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தம், நீ கதவை திறப்பாயா? நேசரை விட்டு எங்கேயோ சபை சோரம் போன நிலை. இதையெல்லாம் தேவ ஜனத்திற்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டுக்கு, தெரியவும் இல்லை. ஆனால் அக்கினி இறங்குச்சுன்னா எல்லா இருதயமும் பணிந்தே ஆகும். நம்முடைய பலிபீடங்களிலே அக்கினி இறங்குமானால் உணர்வற்ற உள்ளங்களிலே கிரியை நடந்தே ஆகும். நம்முடைய ஆராதனைகளிலே தேவ பிரசன்னம் இறங்குமானால் ஏசாயாவை போல ஜனங்கள் துடித்துதான் ஆவார்கள். நம்புகிறவங்க கையை உயர்த்தி எங்களை கொண்டு அப்படி செய்யுங்க ஆண்டவரே, எங்களை கொண்டு அப்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சைகள் எல்லாம் குறைந்து போனதுனால தான் ஏதோ இன்னைக்கு அப்படி வர்ஷிப், ஒரு சபை கூடுகையில் ஒரு 3 பாட்டு, அதுக்கப்புறம் ஆராதனை பாட்டுன்னு ஒரு பாட்டு, அதோட முடிச்சிடுறோம். வந்த ஜனங்கள் தேவனோடு கனெக்ட் ஆனாங்களா, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தாங்களா, தேவனோடு ஒன்றித்தாங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ நமக்கு ஆராதனை நேரங்கள்லாம் ரொம்ப அவசரமாயிட்டு, 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கு மேலே போச்சுன்னா விசுவாசிகள் எங்கே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க? கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அக்கினி இறங்குமானா முகங்கொப்புற ஜனங்கள் விழுவார்கள், கர்த்தரை தெய்வம் என்று சொல்வார்கள். அவருக்கு பெரிய கூட்டம் இல்லை, ஒரு மனுஷன் போதும், ஒரு மனுஷி போதும். இலங்கை தேசத்தில் இருக்கிற நீங்களாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கிற நானாக இருக்கலாம், அல்லது இதில் கலந்திருக்கிற பல தேசத்திலிருந்து வந்திருக்கிற தெய்வ மனிதர்களாக இருக்கலாம். யாரோ தேவன் கிரியை நடப்பிக்கும்படி, ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரும்படி அவரை நோக்கி பார்க்கிற ஒரு இருதயம் போதும். அது பலவீனமான பாத்திரமா இருக்கலாம், எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், தேவன் அவர்களை உபயோகிக்க முடியும். உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிற நான் பிறந்த 9வது மாதத்திலே போலியோ காய்ச்சல் எனக்கு வந்தது.
எனக்கு செயல்படுவது இந்த வலதுகரம் மாத்திரம்தான், வீல் சேரில் தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வைராக்கியத்தோடு, தாகத்தோடு, ஒரு எதிர்பார்க்குதலோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய தேவையை எந்த மனுஷன் உணர்ந்து கொள்கிறானோ, அவருடைய தேவனுடைய இதயத்தை எந்த மனுஷன் உணர்ந்து கொள்கிறானோ, அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அக்கினியை இறங்க பண்ண வேண்டும் என்பதே அவன் தரிசனமாய் மாறும். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவனுடைய தரிசனமாய் மாறும். அருமையா இந்த ஆன்லைன் கூட்டத்தில் கலந்திருக்கிற பாஸ்டர் சாம், அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் நேரில் சந்தித்திருக்கிறோம். அவர் என்னை பார்த்திருக்கிறார். அவருக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கைகளை இருக்கிற இடத்துல உயர்த்தி சொல்லுங்கள், நான் ஜெபிக்கும் போது மரித்து போன ஆத்துமாக்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். நான் ஜெபிக்கும் போது ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருவார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதை 18வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும், காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெரும் மழை உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. மரித்தோரை உயிர்ப்பித்த ஜெபம், மனம் திரும்புதலை கொண்டு வந்த ஜெபம், கடைசி மழையை கொண்டு வந்த ஜெபம். உங்கள் நினைவில் இருப்பதற்கு நான் சொல்லுகிறேன், மா மா மா. ஆமாம், மரித்தோரை உயிர்ப்பித்த ஜெபம், மனம் திரும்புதலை கொண்டு வந்த ஜெபம், மழையை கொண்டு வந்த ஜெபம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போ, ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் என்ன செய்ய போகிறேன், பெருமழையை கட்டளையிட போகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெருமழையின் இரைச்சல். 41வது வசனத்தை வாசிப்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பெருமழை வந்ததுக்கு அப்புறம் இரைச்சல் கேட்கறது ரொம்ப எளிது. ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே உன் ஆவிக்குரிய செவிகள்ல பெருமழையின் இரைச்சல் கேட்க வேண்டும். அல்லேலூயா. மாற்றங்கள் வந்த பின்பு பார்க்கிறது வேறு. மாற்றங்கள் வருவதற்கு முன்னமே உன்னுடைய ஆவிக்குரிய செவிகளிலே, உன்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே தேவன் தரப்போகிற மாற்றத்தை நீ பார்க்க வேண்டும். ஐயா, என் பிள்ளைகள் ரொம்ப மோசமா இருக்காங்க ஐயா, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டுக்காரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகி இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிப்பு உண்டாகிற அந்த காரியத்தை ஏதோ நடந்த பிற்பாடு அல்ல, அதற்கு முன்னமே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் காண்பிக்கிறவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி விடலே. தேசத்தின் எழுப்புதலையும் அப்படித்தான் அருமையாய் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் எங்கேயோ ஒரு தேசத்தில், பிரான்ஸ்ல இருந்து இலங்கைக்காக அவர் இவ்வளவு பாரத்தோடு ஜெபிப்பதற்கு காரணம், உள்ளத்தில் ஒரு இரைச்சல், பெருமழையின் இரைச்சல், ஒரு எழுப்புதலின் சத்தம். தேவன் மாற்றங்களை கொண்டு வருவார். இலங்கை தேசத்திலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேசங்களிலேயும் தேவன் அசைவை கொண்டு வருவார் என்கிற ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதினால்தான் இத்தனை ஜெபங்கள். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி இப்பதான் அக்கினி இறக்கிட்டு வந்திருக்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஆஹா, இன்னைக்கு கூட்டத்தில் அக்கினி எப்படி இறங்கிச்சு தெரியுமா? எல்லாரும் பொத்துன்னு விழுந்து கர்த்தரையே தெய்வம் பணிந்து கொண்டார்கள்னு ஒரு வருஷம் அதையே சிந்திச்சுக்கிட்டு உட்கார்ந்துருவோம். நல்ல வீடியோலாம் போட்டுருவோம், அக்கினி எப்படி இறங்குச்சு. நல்ல வேலை அன்னைக்கு எலியாட்ட செல்போன் ஒன்றும் இல்லை. ஆமாம், எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சு அதே ஒரு வருஷம் ஓட்டிடுவோம். ஆமா, ஆனா அந்த மனுஷன் அக்கினியை இறக்கிட்டு அடுத்து நேரம் எங்க போயிட்டான்னா
பெருமழை பெய்ய வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்க தேசத்துல பெருமழை, பரிசுத்த ஆவியானவரின் மழை சபைகள்ல வேணும். இசை முழக்கம் அது ஒரு பக்கம் இன்னைக்கு சபைகளை நிரப்பி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வெள்ளமாய் இறங்கி வர வேண்டும். கூடி வரும்போது அவருடைய மகிமை பெரிதாய் விளங்க வேண்டும். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் வேலைக்காரன் திரும்பி திரும்பி வந்து சொல்றான், ஐயா ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை. ஆனா எலியா சொல்றான், நீ போய் இன்னும் பார், இன்னும் போய் பார், இன்னும் போய் பார். விட்டவே இல்லை. கர்த்தர் சொன்னது நடக்கும். தேசங்கள்ல கர்த்தர் சொன்னது நடக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க ஊழியங்கள்ல கர்த்தர் சொன்னது நடக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லைன்னு பதில் வந்துடலாம். விட்டுறாதீங்க. விடாப்பிடியா பார்த்து கொண்டே இருக்கிறான். கடைசி பார்த்தா வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயா ஒரு உள்ளங்கை அளவு மேகம் இருக்கியா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேகங்கள் கூட்டமாக வரும். கூட்டமாக வர்றதை பார்த்த உடனே நம்ம நினைப்போம் பெரிய மழை வரப்போகுதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா காற்று வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும் பெரிய மேக கூட்டங்களையும். ஆனால் இங்கே எலியா பார்க்கிறது சின்ன உள்ளங்கை அளவு மேகம்தான். ஆனால் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு. ஜெபம் பெரிய ஜெபம்தான், ஆனால் கர்த்தர் காண்பித்த அடையாளம் சிறியது தான். ஆனால் அதுதான் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்குள்ளாக நினையாத நேரத்தில், நினைச்சு கூட பார்க்கல, திடீர்னு பார்த்தா பெருமழை வந்துட்டு. எழுப்புதலின் மழையும் அப்படிதான் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கைகள் அப்படி அசைத்து அல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். ஜெபத்தை குறித்து பேசிட்டு போயிடலாம், பாடிட்டு போயிடலாம். ஆனா ஜெபிக்கிறவங்களா வாழணும். அதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மனிதனை கொண்டு தேவன் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வதற்கு காரணம் கருத்தாய் ஜெபிக்கிறவன். இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தருவாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொள்வோம். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய. எல்லாரும் பாடுவோம். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் எழுதும். ஆராதனை
ஆவியான தேவனுக்கு அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் தேவ பிள்ளைகளையும் ஜபாவியால் மூடி இன்னும் அதிகமா ஜெபிக்க வைங்க. உங்க மகிமை நிறைந்திருக்கட்டும். ஆராதனை நடத்தின அருமையான பாஸ்டர் அவங்களை ஆசீர்வதிங்க. அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை ஆசீர்வதிங்க. உங்க மகிமையின் பிரசன்னம், உங்க தேவ மகிமை எப்போதும் சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிதான காரியங்களை உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.